தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நள்ளிரவு இருவரும் தங்களுடைய 18 வருட திருமண வாழ்க்கையை முடித்துக்கொண்டு இருவரும் ஒரு மனதாக பிரிவதாக அறிவித்து கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இருவரும் சட்டப்படி விவாகரத்து பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் பிரிவதாக அறிவித்த போது இருவரும் ஆந்திராவில் உள்ள ஒரே ஓட்டலில் தனித்தனி அறையில் இருந்து வந்ததாக அப்போது செய்திகள் வெளியான நிலையில் இவர்கள் பிரிவதாக அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பு 3 நாட்கள் வரை அதே நட்சத்திர ஓட்டலில் ஒரே அறையில் இருந்து வந்ததாக தகவல்கள் அப்போது வெளியானது. 2022ஆம் ஆண்டு ஜனவரி 15, 16, 17 என தொடர்ந்து 3 நாட்கள் ஆந்திராவில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் ஒரே அறையில் தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியினர் இருந்து வந்த நிலையில் ஜனவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை கணவன் மனைவி இருவரும் இரவு பார்ட்டியில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இருவரும் பார்ட்டியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்றுள்ளனர். ஏற்கனவே இருவருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மீண்டும் இருவருக்கும் இடையில் முட்டி கொண்டதாக கூறப்படும் நிலையில் இருவரும் கடுமையான வார்த்தையால் மோதி கொண்டதாக கூறப்படும் நிலையில் இருவரும் இனி இணைந்து வாழ வேண்டாம், பிரிந்து வாழ்வோம் என ஒரே அறையில் தங்கியிருந்த இருவரும் முடிவு செய்த நிலையில் அடுத்த நாள் 17ஆம் தேதி ஐஸ்வர்யா கணவர் தனுஷுடன் ஆந்திராவில் உள்ள ஓட்டலில் தங்கியிருந்த அறையிலிருந்து வெளியேறி அதே ஓட்டலில் தனி அறைக்கு சென்றுள்ளார். ஐஸ்வர்யா இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஜனவரி 17ஆம் தேதி இருவரும் பேசி பிரிவதில் உறுதியாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் அன்று இரவே தனுஷ் முதலில் ஐஸ்வர்யாவை விட்டு பிரிவதாக அறிவிப்பு வெளியிட அடுத்த 2 மணி நேரத்தில் தனுஷை விட்டு பிரிவதாக அறிக்கை வெளியிட்டார் ஐஸ்வர்யா. இந்நிலையில் இருவரும் பிரிவதற்கு முன்பு 3 நாட்கள் ஒரே அறையில் ஒன்றாக தான் இருந்தார்கள் என அப்போது சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஐஸ்வர்யா தனுஷ் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாகவே தனுஷ் மிர்னால் தாகூர் காதலிப்பதாக பேச்சுகள் அடிபட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இருவரும் ஒருவரை பாராட்டி பதிவிட்டு வந்தது இருவரின் காதல் கிசுகிசுவை உறுதிப்படுத்தும் விதமாக அமைஞ்சது. தனுஷ் மற்றும் மிர்னால் தாகூர் இருவரும் வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக இணையத்தில் தகவல்கள் வெளியாகியிருக்கு. தங்களது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மத்தியில் இந்த திருமணம் நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வதந்தி குறித்து இரு தரப்பினர் கூடிய விரைவில் விளக்கமளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்நிலையில் தனுஷ் அவருடைய 2வது திருமணத்திற்கு அவருடைய 2 மகன்களிடம் சம்மதம் வாங்கிவிட்டதாகவும் 2 மகன்கள் முன்னிலையில் தனுஷ் 2வது திருமணம் நடைபெற இருப்பதாகவும் ஆனால் திருமணம் 2 குடும்பத்தினர் மட்டும் கலந்து கொள்ளும் வகையில் மிக சிம்பிளாக நடைபெற இருப்பதாக சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த திருமணத்தில் ரஜினிகாந்தோ ஐஸ்வர்யாவோ கலந்து கொள்ள போவதில்லதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் ரஜினிகாந்தும் மிகவும் கடுமையான மன உளைச்சலில் இருப்பதாகவும் தனுஷ் இவ்வாறு செய்வது தனக்கு மற்றும் தன் குடும்பத்திற்கு மிக பெரும் அவப்பேறு ஏற்படும் எனவும் ஆனாலும் அவர் விவாகரத்து பெற்றதால் அவர் விருப்பம்படி என்ன வேணாலும் செய்யலாம், இதில் ரஜினி தலையிடவே முடியாது. எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தார் ரஜினி, கடைசியில் இருவரும் சமாதானமாகவில்லை. அதனால்தான் இப்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.